வெல்கம் டு தமிழ் ஜாப்ஸ் இன்சைடர் யூடியூப் சேனல். இந்த வீடியோவில் நம்ம இப்போ ரீசெண்டாக வெளிவந்திருக்க சூப்பரான பர்மனெண்ட் கவர்மெண்ட் ஜாப் பற்றி தான் பார்க்க போகிறோம். இந்த நோட்டிஃபிகேஷனில் உங்களுக்கு ஆய்வக உதவியாளர் உட்பட வேரியஸ் டைப்பில் போஸ்டிங்ஸ் கொடுத்துருக்காங்க. ஒவ்வொரு போஸ்டிங்கை பொறுத்து சேலரி குவாலிஃபிகேஷன் வேரி ஆகுது. இனிஷியல் சேலரியே பெர் மந்த்துக்கு 25,500 81,500 வரைக்கும் பேசிக் பே சொல்லியிருக்காங்க. இது இல்லாமல் எக்கச்சக்கமாக அலவன்சஸும் உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணுவாங்க. குவாலிஃபிகேஷன்ஸ் பொறுத்த வரைக்கும் 10th முடிச்சவங்க 12th முடிச்சவங்கன்னு சொல்லி எல்லா கேட்டகரிக்கும் சூட் ஆகிற மாதிரியான போஸ்டிங்ஸ் இருக்குது. ஆன்லைன் மூலமாக விண்ணப்பிக்க சொல்லியிருக்காங்க. அப்ளை பண்ண ஆல் ஃபீமேல் கேட்டகரி, எஸ்சி எஸ்டி கேட்டகரிக்கு ஃபீஸே கிடையாது. அவங்க ஃப்ரீயாகவே ஆன்லைனில் ஃபார்ம் மட்டும் சப்மிட் பண்ணாலே போதுமானது. விண்ணப்பிக்க மே மாதம் 4ஆம் தேதி வரைக்கும் உங்களுக்கு டைம் கொடுத்துருக்காங்க. தமிழகம் முழுதும் உள்ள ஆண்கள் பெண்கள் எல்லாருமே இந்த போஸ்ட்டுக்கு எலிஜிபிள். இதோட அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன் அண்ட் எலிஜிபிலிட்டி பற்றின டீட்டெயில்ஸ் இப்போ நான் ப்ரீஃபாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள். அதுக்கு முன்னாடி நீங்கள் இப்போ தான் இந்த சேனலுக்குள்ளே முதல் முறையாக வரீங்க அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் சிம்பல் ப்ரெஸ் பண்ணி ஆல்கிற நோட்டிஃபிகேஷனில் செட் பண்ணிக்கிங்க. அப்போ தான் நாங்கள் கொடுக்குற எல்லா கவர்மெண்ட் ஜாப் அப்டேட்டுமே உங்கள் ஃபோனுக்கு டைமுக்கு நோட்டிஃபிகேஷனாக கிடைக்கும். எந்த ரெக்ரூட்மெண்ட் ரிலேட்டடான அப்ளை லிங்க் அண்ட் நோட்டிஃபிகேஷன் லிங்க் எல்லாமே இந்த வீடியோவோட டிஸ்கிரிப்ஷன்லையும் ஃபஸ்ட்டு கமெண்ட்லையும் பின் பண்ணியிருக்கேன். செக் பண்ணி பாருங்கள். இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் கொடுத்துருங்க. நீங்கள் கொடுக்குற லைக் தான் எங்களுக்கு அடுத்தடுத்து வீடியோ போகிறதுக்கான மிகப்பெரிய மோட்டிவேஷனாக இருக்கும். இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். இதுதான் இந்த ஜாபுக்கான அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன். முக்கியமாக இந்த வீடியோ ஒரு இண்டிபெண்டன்ட் ரிவ்யூ வீடியோ தான். எஜுகேஷன் பர்பஸ்க்காக தான் போஸ்ட் பண்ணுறோம். இந்த போஸ்ட்டுக்கு விண்ணப்பிக்காததும் உங்களோட சொந்த விருப்பம் தான். ஓகேங்களா? இந்த நோட்டிஃபிகேஷன் நமக்கு எங்கேருந்து கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா எஸ்எஸ்பிலேருந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இந்த நோட்டிஃபிகேஷன் நமக்கு எங்கேருந்து கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா எஸ்எஸ்பிலேருந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இது பார்த்தீங்கன்னா மினிஸ்ட்ரி ஆஃப் ஹோம் அஃபேர்ஸ் டிபார்ட்மெண்ட் கீழே வரும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. உங்களுக்கு பார்த்தீங்கன்னா வேரியஸ் டைப்பில் போஸ்டிங்ஸ் கொடுத்துருக்காங்க. அதாவது ஹெட் கான்ஸ்டபிள் இந்த கேட்டகரியில் டிசிப்ளின்ஸை பொறுத்த வரைக்கும் லேபரேட்டரி அசிஸ்டன்ட், ஃபிசியோதெரப்பி அசிஸ்டன்ட், அதேமாதிரி நர்சிங் அசிஸ்டன்ட் சொல்லி 3 விதமான கேட்டகரியில் உங்களுக்கு போஸ்டிங்ஸ் இருக்குது. ஸோ இந்தியா முழுக்க இருக்க ஆண்கள் பெண்கள் எலிஜிபிள் தான். ஸோ ஆல் இந்தியன் சிட்டிசன்ஸ் எலிஜிபிள். ஓகேங்களா? ஸோ ஆன்லைன் மூலமாக நீங்கள் விண்ணப்பிச்சுக்கலாம். வேக்கன்சிஸை பொறுத்த வரைக்கும் மொத்தமாக 76 வேக்கன்சிஸ் கொடுத்துருக்காங்க. அதில் பார்த்தீங்கன்னா ஹெட் கான்ஸ்டபிளில் லேபரேட்டரி அசிஸ்டண்ட்டில் 30 வேக்கன்சிஸும், ஃபிசியோதெரப்பி அசிஸ்டண்ட்டில் 12 வேக்கன்சிஸ், கான்ஸ்டபிளில் நர்சிங் அசிஸ்டண்ட்டில் 34 வேக்கன்சிஸ் இருக்குது. கம்யூனிட்டி வரைய பிரேக்கப் பார்த்தீங்கன்னா யூஆர் கேட்டகரிக்கு 39, இடபிள்யூஎஸ்க்கு 5, ஓபிசிக்கு 20, எஸ்சிக்கு 9, எஸ்டிக்கு 3ன்னு சொல்லி வேக்கன்சிஸ் பிரித்து கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? சேலரி லெவல் பொறுத்த வரைக்கும் லேபரேட்டரி அசிஸ்டன்ட், ஃபிசியோதெரப்பி அசிஸ்டன்ட் போஸ்ட்டுக்கு 25,500 81,500 வரைக்கும் பேசிக் பே இருக்கும். இது இல்லாமல் அலவன்சஸும் இருக்கும். அலவன்சஸ்லாம் சேர்த்து உங்களுக்கு ஃபஸ்ட் மந்த் சேலரி 30,000க்கு மேலே கிடைக்க நிறைய வாய்ப்புகள் இருக்குது. அடுத்து பார்த்தீங்கன்னா நர்சிங் அசிஸ்டன்ட். ஓகேங்களா? இந்த போஸ்ட்டுக்கு 26,700 69,500 வரைக்கும் சேலரி சொல்லியிருக்காங்க. அலவன்சஸ்லாம் சேர்த்து உங்களுக்கு 28,000க்கு மேலே கிடைக்க நிறைய வாய்ப்புகள் இருக்குது. ஓகேங்களா? ஸோ சேலரி இல்லாமல் உங்களுக்கு என்னென்ன அலவன்சஸ் ப்ரொவைட் பண்ணுறாங்கங்கிற டீட்டெயில்ஸுமே இங்கே கொடுத்துருக்காங்க. டிஎன்எஸ் அலவன்ஸு, ரேஷன் மணி அலவன்ஸு, ஹவுஸ் ரெண்ட் அலவன்ஸு, இந்த மாதிரி நிறைய அலவன்சஸ் உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணுவாங்க. எலிஜிபிலிட்டி கண்டிஷன்ஸை பொறுத்த வரைக்கும் லேபரேட்டரி அசிஸ்டன்ட் போஸ்ட்டுக்கு 18 27 வயது வரைக்கும் இருக்கவங்க எலிஜிபிள். இந்த போஸ்ட்டுக்கு பார்த்தீங்கன்னா நீங்கள் 12ஆம் வகுப்பு பாஸ் பண்ணியிருக்கணும். 12th ஸ்டாண்டர்டில் நீங்கள் பயாலஜி குரூப் எடுத்து படிச்சிருக்கணும். அதாவது பயாலஜியை ஒரு சப்ஜெக்டாக எடுத்து படிச்சிருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. அது இல்லாமல் லேபரேட்டரி அசிஸ்டன்ட் சர்டிஃபிகேட் கோர்ஸ் 1 year கோர்ஸ் முடிச்சிருக்கணும். 1 year எக்ஸ்பீரியன்ஸும் இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? அடுத்து பார்த்தீங்கன்னா ஃபிசியோதெரப்பி அசிஸ்டன்ட். இந்த போஸ்ட்டுக்கு 18 27 வயது வரைக்கும் இருக்கவங்க எலிஜிபிள். 12ஆம் வகுப்பு பாஸ் பண்ணியிருந்தாலே போதும். அதே மாதிரி சர்டிஃபிகேட் கோர்ஸ் பார்த்தீங்கன்னா ஃபிசியோதெரப்பி ரிலேட்டடாக 1 year கோர்ஸ் முடிச்சிருக்கணும். 1 year ஒர்க்கிங் எக்ஸ்பீரியன்ஸுமே இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? நர்சிங் அசிஸ்டன்ட். இந்த போஸ்ட்டுக்கு 18 27 வயது வரைக்கும் இருக்கவங்க எலிஜிபிள். 10ஆம் வகுப்பு பாஸ் பண்ணியிருந்தாலே போதும். அதுக்கு மேலே நீங்கள் என்ன படிச்சிருந்தாலும் அப்ளை பண்ண விருப்பப்பட்டீங்கன்னா நீங்கள் எலிஜிபிள் தான். ஃபஸ்ட் எய்ட் சர்டிஃபிகேட் கோர்ஸ் முடிச்சிருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. 1 year ஒர்க்கில் எக்ஸ்பீரியன்ஸும் இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? ஸோ இந்த போஸ்ட்டுக்கு ஆன்லைன் மூலமாக நீங்கள் விண்ணப்பிச்சுக்கலாம். மே மாதம் 4ஆம் தேதி வரைக்கும் அப்ளை பண்ண டைம் கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? அவங்க சொல்லியிருக்க ஏஜ் லிமிட் இல்லாமல் உங்களுக்கு ஏஜில் ரிலாக்ஸேஷன் இருக்குது. 18 27 வயது வரைக்கும் ஏஜ் லிமிட் சொல்லியிருந்தாங்க. நீங்கள் எஸ்சி எஸ்டி கேட்டகிரினா 5 years ஏஜில் ரிலாக்ஸேஷன் இருக்குது. அவங்க பார்த்தீங்கன்னா 32 வயது வரைக்கும் இருக்கவங்களும், ஓபிசியாக இருந்தால் 3 years ரிலாக்ஸேஷன், அவங்க 30 வயது வரைக்கும் இருக்கவங்களும் விண்ணப்பிச்சுக்கலாம். எக்ஸர்வீஸ்மேனாக இருந்தால் 3 years வரைக்கும் உங்களுக்கு ஏஜில் ரிலாக்ஸேஷன் கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? ஸோ இந்த போஸ்ட்டுக்கு அப்ளை பண்ண ஃபீஸ் இருக்குது. ஓகேங்களா? 100 ரூபாய் ஃபீஸ் சொல்லியிருக்காங்க. இதில் எக்ஸப்ஷன் யாருக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா எஸ்சி எஸ்டி எக்ஸ் சர்வீஸ்மேன், ஆல் ஃபீமேல் கேட்டகரிக்கு ஃபீஸ் கிடையாது. இவங்களை தவிர்த்து மீதி இருக்கவங்க, அதாவது யூஆர், இடபிள்யூஎஸ், ஓபிசி இந்த கேட்டகரியை சேர்ந்த ஆண்கள் மட்டும் 100 ரூபாய் ஃபீஸ் பெய்ட் பண்ணணும். இந்த போஸ்ட்டுக்கு நீங்கள் ஆன்லைனில் அப்ளை பண்ணுவீங்க இல்லையா? அப்போயே இந்த ஃபீஸுமே பார்த்தீங்கன்னா ஆன்லைன் மோட்லேயே நீங்கள் ஃபீஸ் பெய்ட் பண்ணிக்கலாம்.
இங்கே வந்து எப்படி அப்ளை பண்ணுங்கிற இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துருக்காங்க. அதாவது recruitment.ssb.gov.in இந்த வெப்சைட்டில் போய்ட்டு விண்ணப்பிச்சுக்கலாம். ssb.gov.in இந்த வெப்சைட்டில் போய்ட்டும் நீங்கள் விண்ணப்பிச்சுக்கலாம். ஓகேங்களா? ஸோ இந்த அப்ளிகேஷனில் பார்ட் 1ல் பார்த்தீங்கன்னா போஸ்ட் டீட்டெயில்ஸு, கேண்டிடேட்ஸோட நேமு, பர்சனல் டீட்டெயில்ஸ், அதாவது ஃபாதர் நேம், ஹஸ்பண்ட் நேம், மதர் நேம், டேட் ஆஃப் பர்த், ஜெண்டரு, நேஷ்னாலிட்டி, ரிலீஜியன், மெரிட்டல் ஸ்டேட்டஸ், கேட்டகரி. ஸோ இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா உங்களோட பர்சனல் டீட்டெயில்ஸ் எல்லாமே நீங்கள் ஃபில் பண்ணுற மாதிரி இருக்கும். அதுக்கான இன்ஸ்ட்ரக்ஷனுமே இங்கே கொடுத்துருக்காங்க, படித்து பார்த்துருங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மொபைல் நம்பர், மெயில் ஐடி இதெல்லாமே கேட்குறாங்க. வேலிடான ஆக்டிவான டீட்டெயில்ஸ் கொடுங்க. ஆதார் நம்பரும் ஃபில் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி ஆப்ஷன்ஸ் இருக்குது. இதெல்லாமே செக் பண்ணிக்கிங்க. அடுத்து பார்ட் 2ல் நீங்கள் ஃபோட்டோ அப்லோட் பண்ணணும், சிக்னேச்சர் அப்லோட் பண்ணணும். ஓகேங்களா? பார்ட் 3ல் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபீஸ் பெய்ட் பண்ணுற மாதிரி ஆப்ஷன்ஸ் இருக்குது. ஸோ அது எல்லாமே நீங்கள் ஃபீஸ் பெய்ட் பண்ணிட்டு அப்ளிகேஷன் சப்மிஷன் பண்ணிக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. செலெக்ஷன் ப்ராசஸை பொறுத்த வரைக்கும் ஃபிசிக்கல் எஃபிஷியன்சி டெஸ்ட் அண்ட் ஃபிசிக்கல் ஸ்டாண்டர்ட் டெஸ்ட் இருக்கும். அடுத்து ரிட்டன் எக்ஸாமினேஷன்ஸ் இருக்கும். அதற்கு அடுத்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு டாக்குமெண்டேஷன் அண்ட் டீட்டெயில்டு மெடிக்கல் எக்ஸாமினேஷன், ரிவ்யூ மெடிக்கல் எக்ஸாமினேஷன் சொல்லி ஸ்டெப்ஸ் இருக்கும். ஓகேங்களா? இதெல்லாம் ஃபாலோ பண்ணி தான் உங்களை ரெக்ரூட் பண்ணுறாங்க. செலெக்ஷன் ப்ராசஸில் உங்களுக்கு ஃபஸ்ட்டு ஸ்டெப் பார்த்திங்கன்னா ஃபிசிக்கல் எஃபிஷியன்சி டெஸ்ட் அண்ட் ஃபிசிக்கல் ஸ்டாண்டர்ட் டெஸ்ட்டு. ஓகேங்களா? பிஇடியில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு லேபரேட்டரி அசிஸ்டன்ட், ஃபிசியோதெரப்பி அசிஸ்டன்ட் போஸ்ட்டுக்கு மேல் கேண்டிடேட்ஸாக இருக்கீங்கன்னா 1.6 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸை 6 minutes 30 seconds நீங்கள் ஓடி கடக்கணும். இதுவே ஃபீமேலாக இருந்தால் 800 மீட்டர் ரேஸு, அதாவது 800 மீட்டர் டிஸ்டன்ஸை ஓடி 4 நிமிஷத்தில் கடக்கணும். ஓகேங்களா? அடுத்து கான்ஸ்டபிளில் நர்சிங் அசிஸ்டன்ட் போஸ்ட்டுக்கு 4.8 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸை 24 நிமிஷத்தில் ஓடி கடக்கணும். அது வந்து பார்த்திங்கன்னா மேல் கேண்டிடேட்ஸ்க்கு. ஃபீமேல் கேண்டிடேட்ஸ்க்கு 2.4 கிலோமீட்டர் ரேஸை 18 நிமிஷத்தில் ஓடி கடக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ ஃபிசிக்கல் ஸ்டாண்டர்ட்ஸ் பொறுத்த வரைக்கும் ஹைட்டு, வெயிட்டு, செஸ்ட் லெவல் இதை தான் சொல்லுவாங்க. ஓகேங்களா? ஸோ மேலாக இருந்தால் 165 சென்டிமீட்டர், ஃபீமேலாக இருந்தால் 155 சென்டிமீட்டர். அதே மாதிரி செஸ்ட் லெவல் பார்த்திங்கன்னா 75 to 80 சென்டிமீட்டர் வந்து இருக்கணும் செஸ்ட் லெவல். இந்த மாதிரி டீட்டெயில்ஸ் கொடுத்துருக்காங்க. வேணுங்கிறவங்க செக் பண்ணி பாருங்கள். ரிட்டன் எக்ஸாமினேஷன்ஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சிபிடி எக்ஸாமாகவும் இருக்கும், ரிட்டன் எக்ஸாமினேஷனாகவும் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. அதாவது லேபரேட்டரி அசிஸ்டன்ட், ஃபிசியோதெரப்பி அசிஸ்டன்ட்க்கு சிபிடி எக்ஸாமினேஷன் 3 year நடக்கும். 3 மணி நேரம் எக்ஸாம் நடக்கும். 150 கொஸ்டின்ஸ் இருக்கும். மல்டிபிள் சாய்ஸ் அண்ட் அப்ஜெக்டிவ் டைப் கொஸ்டின்ஸ் தான் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. சிலபஸை பொறுத்த வரைக்கும் ஜென்ரல் நாலேஜ், மேத்தமெட்டிக்ஸ், ரீசனிங் அண்ட் ஜென்ரல் இங்கிலீஷ் அல்லது ஜென்ரல் ஹிந்தி அண்ட் டெக்னிக்கல் சப்ஜெக்ட் ரிலேட்டடாக கொஸ்டின்ஸ் இருக்கும். பார்ட் 1ல் 50 மார்க்குக்கு ஜென்ரல் நாலேஜ், மேத்தமெட்டிக்ஸ், ரீசனிங், ஜென்ரல் இங்கிலீஷ் இந்த மாதிரி இருக்கும் கொஸ்டின்ஸு. பார்ட் 2 பார்த்தீங்கன்னா சப்ஜெக்ட் ஓரியன்டாக டெக்னிக்கல் சப்ஜெக்ட் ரிலேட்டடாக 100 மார்க்ஸ் இருக்கும். ஓகேங்களா? நெகட்டிவ் மார்க் கொடுத்துருக்காங்க. ஒரு ராங் ஆன்சருக்கு 0.25 மார்க் உங்களுக்கு டிடெக்ட் பண்ணுவாங்க. அதையுமே சொல்லியிருக்காங்க. நர்சிங் அசிஸ்டன்ட் போஸ்ட்டுக்கு 2 மணி நேரம் எக்ஸாம் நடக்கும். ரிட்டன் எக்ஸாமினேஷன் சொல்லியிருக்காங்க. 100 கொஸ்டின்ஸ் கேட்பாங்க. ஸோ இதுலேயுமே பார்த்தீங்கன்னா ஜென்ரல் இங்கிலீஷ், மேத்தமெட்டிக்ஸ், ரீசனிங் அண்ட் ஜென்ரல் இங்கிலீஷ் அல்லது ஹிந்தி இந்த மாதிரி தான் உங்களுக்கு கொஸ்டின்ஸ் இருக்கும். நெகட்டிவ் மார்க்குமே சேம் அதே மார்க் தான் சொல்லியிருக்காங்க. 0.25 மார்க் ஒரு ராங் ஆன்சருக்கு டிடெக்ட் பண்ணிடுவோங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. எங்கள் ஜென்ரல் இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துருக்காங்க. ஒன் டைம் எல்லாத்தையுமே நீங்கள் படித்து பாருங்கள். ஸோ இந்த ஜாப் ரிலேட்டடாக ஏதாவது அமெண்ட்மெண்ட் வந்து அவங்க ரிலீஸ் பண்ணுறாங்க அப்படின்னா இந்த வெப்சைட்டில் தான் ரிலீஸ் பண்ணுவாங்க. நீங்கள் அதை செக் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. இது ஒரு சூப்பரான சென்ட்ரல் கவர்மெண்ட் ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி தான். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ் அப்படின்னு சொல்லி நிறைய பேருக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். இந்த போஸ்ட்டுக்கு விண்ணப்பிக்க இன்ட்ரெஸ்ட் இருக்குங்க, விண்ணப்பிச்சுக்கிங்க. தேங்க்யூ ஸோ மச் அண்ட் பாய்.